ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க மேலும் மேலும் எப்படி பணக்காரங்கள் ஆகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் பணத்தை பதுக்கி வச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக வரும், மூட்டை மூட்டையாக வரும், கோடி கோடியாக பணம் உங்கள் வீட்டை தேடி வரும். அதேமாரி உங்களோட வாழ்நாளும் சரி, உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் பணத்தோடையும் சொந்த வீடோடையும் சொத்தோடையும் அதேமாரி நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடும் யார் யாருக்கு எந்தெந்த வயசில் என்னென்னலாம் நடக்கணுமோ அந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக நம்பர் ஒன்னாக உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டை தேடி வரும். உங்கள் வீட்டில் 16 செல்வங்களும் நிரம்பி வழியும். பணம் போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு பல வழியிலேருந்து பல திசையிலேருந்து 10 திசையிலேருந்து பணம் உங்கள் வீட்டை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அதேமாரி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் என்னத்தை வாங்கினாலும் உங்கள் வீட்டில் பணம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? நாளும் கோலும் செய்வதை போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் இருக்க பன்மடங்கு எப்படி அதிகரிச்சிக்கினே போகுது. சரிங்களா? அதேமாரி சில பேர் சாதாரண குடும்பமாக இருக்காங்க. ஆனால் அவங்க எப்பயுமே சாதாரணமாக தான் இருக்காங்க. ஒன்றும் பெரிய லெவலில் அவங்கள்ட்ட பணம் வர்றதில்லை. கடன் வருது, அதை அடைப்பாங்க, அப்புறம் திரும்ப கடன் வாங்குவவங்க அடைப்பாங்க. ஆனால் ஒரு சில பணக்காரர்கள்லாம் அப்படியே பணம் அவங்ககிட்ட இருக்க சேர்ந்துக்கினே போகுது. ஒரு பக்கம் பணம் வளர்ந்துக்கினே போவோம், ஒரு பக்கம் தங்கம் வாங்கிட்டே போவாங்க, ஒரு பக்கம் பெரிய வீடு கட்டுவாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு வருஷம் ஒன்று வாங்குறது வேற. ஒரு வருஷம் தங்கம் வாங்கலாம், ஒரு வருஷம் வீடு கட்டலாம், ஒரு வருஷம் சொத்து வாங்கலாம், அது வேற. ஆனால் சொத்து வாங்கிட்டு இருப்பாங்க, தங்கமும் வாங்கிட்டு இருப்பாங்க, வீடும் பெரிய வீடாக கட்டுவாங்க, கார் வாங்கிட்டு இருப்பாங்க, புது புது காரை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்தந்த சீசனுக்கு எந்தெந்த கார் ஃபேமஸோ அந்த மாதிரி அந்த காரை புதுசு புதுசாக வாங்கி கூச்சின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்க வாழ்க்கையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பணம் பல மடங்கு. இந்த வருஷம் ஒரு கோடீஸ்வரனா அதுக்கடுத்து 5 கோடி 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு அவங்க வாழ்க்கையில் கோடிக்கணக்கான பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பணத்தை நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் மறைச்சி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பணம் பல வழியில் வரும். அதேமாரி பணம் மூட்டை மூட்டையாக வரும், கட்டுக்கட்டாக வரும். நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அதில் 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதேமாதிரி நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் தொடங்கின தொழில் கூட அதனுடைய வருமானத்தை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் டைமாக செய்வீங்க. பார்த்தீங்களா? ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகும்போதே சரி நம்ம சைடில் சும்மா ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிப்போம். ஏதோ ஒரு ஆள் போட்டு கூட நம்ம ஆரம்பிப்போம். நம்ம சும்மா ஒரு சைடில் அது வந்தாலும் லாபம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி சும்மா ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்போன்னு அப்படி ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். அதில் வர்ற வருமானத்தை பார்த்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அதை கூட நிறுத்திட்டு இந்த வேலையை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வேலைக்கு போய் வாங்குற சம்பளத்தை விட 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு நீங்கள் ஆரம்பித்த சும்மா அதாவது ஏதோ ஒரு வேலை ஒன்று நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க பார்த்தீங்களா, அதில் உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பணம் வரவு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்துக்கு முக்கியமான காரணமே அந்த பிஸ்னஸாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் வீட்டில் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு உங்கள் பீரோன்னு நிறைய பணமும் தங்கமும் நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட நான் சொல்கிற அந்த பொருளை மட்டும் நீங்கள் வீட்டில் மறைச்சி வைங்க. அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பணத்தை நம்ம ரொம்ப விரும்பணும். ஐயோ நம்ம அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு பணத்தை யார் யாரெல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்க வீட்டில் தான் மகாலட்சுமி தாயார் வருவாங்க. பணத்தை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணணும், நேசிக்கணும். சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் உங்கள் மனைவியை ரொம்ப நேசிச்சா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதேமாதிரி பணன்றது மகாலட்சுமியோட இன்னொரு உருவம் தான் பணம். அப்படிப்பட்ட பணத்தை நம்ம நேசிச்சேன்னு வச்சுக்கலாம், மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் வீட்டில் பணம் பல வழியில் வரும், பெரிய செலவு ஆகாது, பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி சிக்கனம் ரொம்ப 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 முக்கியம். சில பேர் நான் 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், 2 லட்சம் சம்பளம் வாங்குறேன், எனக்கெல்லாம் சிக்கனமாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா நான் கை நிறையா சம்பாதிக்கிறேன், எனக்கெல்லாம் எந்த ஒரு சிக்கனன்ற அந்த இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ரொம்ப ஏழைங்க தான் சிக்கனத்தை பற்றி இது பண்ணணும், சேமிக்கணும். ஆனால் நான் தான் மாதம் நல்ல சம்பளம் வாங்குறேனே, 1 லட்சம் 2 லட்சம் நான் வாங்குறேன், நான் சிக்கனமாக இருக்கணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கணும் யாருக்குமே தெரியாது. உதாரணத்துக்கு நான் நேரில் பார்த்த ஒரு அதிசயத்தை சொல்கிறேன், அதை நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 2 ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேரணும், பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. சரிங்களா? வேலைக்கு சேரணும்.
அதில் ஒருத்தனுக்கு வந்து 2 பேருக்குமே 45,000 ரூபா சம்பளம். சரிங்களா? 2 பேருக்குமே ஒரு மாதம் 45,000 ரூபா சம்பளம். அதாவது சேர்ந்த புதுசில். அப்புறம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்போது 50,000, 55,000, 60,000 அந்த மாதிரி ஏறிட்டுது. அப்போ ஒரு நண்பருக்கு வந்து திருமணம் ஆகுது. திருமணம் ஆகணுதான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மனைவி இருக்கிறதுக்காக 20,000 ரூபா வீட்டில் வந்து வாடகை பார்க்குறாரு. வீட்டு வாடகை 20,000 ரூபா. தன்னுடைய மனைவி வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஹேப்பியாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம், இப்போ ஒரு ஒரு 2 பேர், ஒரு புருஷனும் ஒய்ஃபும் இருக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடே போதும். ஆனால் அவர் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு பார்க்குறாரு. ஏன்னா மனைவி வந்து ரொம்ப முறையில் நல்லா அவங்களுக்கு வந்து நல்ல இடம் தாராளமாக இருக்கணும். நாளைக்கு குழந்தை பிறந்தாலும் வந்து அது வந்து ஓடி ஆடுறதுக்கு இடம் தாராளமாக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போயே பிளான் பண்ணி வந்து அவர் பெரிய வீடாக வாடகை எடுத்துட்டாரு. அதேமாரி அந்த வீட்டுக்கான அட்வான்ஸ் வந்து 2 லட்ச ரூபா, வாடகை வந்து 20,000 ரூபா ஒரு மாதம். அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது. அதுக்கடுத்து அவரோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா இன்னொருத்தர், அவருக்கு 6 மாதம் கழிச்சு அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு அவர் எவ்வளோ திரும்ப வாடகைக்கு வீடு எடுக்கிறாரு, 5,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுக்கிறாரு. அதேமாரி இவர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் கல்யாணம் ஆச்சுல 20,000 ரூபா வாடகை எடுத்தார். அவர் என்னன்னா கொஞ்சம் பக்கத்தில் அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அரை மணி நேரம் போனால் அவர் இருக்கிற இடம் இருக்கும். ஆனால் இந்த 2வது ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா, 5,000 ரூபாய்க்கு வாடகை எடுத்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. அவர் வாடகை இருக்கார் பார்த்தீங்களா வீடு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். ஆனாலும் அவர் வந்து பணத்தை மிச்சப்படுத்தணும்னு அவர் யோசிச்சார். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கேட்டார், எவ்வளோப்பா அவனோட வீட்டு வாடகை அப்படின்னா, 5,000 ரூபா. என்னப்பா 5,000 ரூபா, என்னடா அப்படி பண்ணுற? நான் வந்து 20,000 ரூபா வாடகையில் எடுத்துருக்கிறேன். என் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இடம் ஃப்ரீயாக இருக்கணும், நாளைக்கு குழந்தை பிறக்கும்போது அதுவும் நல்ல முறையில் ஓடி ஆடுறதுக்கு நான் ஒரு நல்ல வீடாக பார்த்து எடுத்துட்டேன். நீ ஏன் 5,000 ரூபாயில் எடுத்த? நீயும் ஒரு பெரிய வீடாக ஒரு 15,000, 10,000 எடுக்க வேண்டியது தான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நம்ம இருக்கிற இடம் அது சரிங்களா, அது வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து அந்த அமௌண்ட் வந்து மாதம் கொடுத்தே ஆகணும். நமக்கு வருமானம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு அதை கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அதில் குறைக்க முடியுமான்னு பார்த்தேன். இப்போ நானும் என் ஒய்ஃபும் இருக்கிறதுக்கு சிங்கிள் பெட்ரூமே போதும், 5,000 போதும். மீதி எனக்கு 15,000 மீறுது. சரிங்களா? அதை நான் சேமிக்கிறேன். சேமித்தா எனக்கு ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா நான் சேமிப்பேன். அதேமாரி நான் அட்வான்ஸ் கொடுத்தும் கம்மி தான், ஒரு 30,000-40,000 வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலே போதும். இதுவே நான் பெரிய வீடு இது பண்ணோம்னா நான் அட்வான்ஸும் அதிகமாக கொடுத்தாகணும், நானும் பல லட்சம் கொடுத்தாகணும். அதெல்லாம் எனக்கு சேமிப்பு. அதெல்லாத்தையும் சேமிச்சுன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துலேயே நான் ஒரு இடம் வாங்கி நான் வீடே நான் கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரியே. அதேமாரி 3 வருஷத்தில் அவர் இடம் வாங்கி லோன் போட்டு வீடை கட்டிட்டார். சரிங்களா? சேமிச்சு. ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மாதம் வாங்குகிற சம்பளத்தை அந்த 20,000 ரூபா வாடகை எடுத்தார் பார்த்தீங்களா, வாடகை கட்டிக்கின்னு ஜாலியாக செலவு பண்ணிக்கின்னு ஒரு கட்டத்தில் ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சேன். 4-5 வருஷம் இல்லை, ஒரு 6-7 வருஷம் வேலை செஞ்சாங்க. அதேமாரி அந்த வாடகைக்கு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து வாடகை வீட்டிலே தான் இருந்தார். இந்த சேமிச்சார் பார்த்தீங்களா, அவர் வந்து இடத்த வாங்கி சொந்த வீடு கட்டி அதுக்கடுத்து ஒரு சொந்த வீட்டுக்கு போயிட்டார். ஒரு காலகட்டத்தில் 2 பேருக்குமே வேலை போகுது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு ஒரே நேரத்தில் வேலையை விட்டு தூக்குறாங்க. அப்போ அந்த சேமிச்சார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட எவ்வளோ சேமிப்பு பணம் இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அவரால், ஏன்னா சொந்த வீடு இருக்குது, 2-3 வருஷம் கூட அவரால் தாக்கு பிடிக்கிற அளவு அவர்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் இந்த 20,000 ரூபா வாடகை எடுத்தார் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து மாதம் வருஷம் வாடகை ஏறி 25,000 அந்த மாதிரிலாம் வாடகை ஏறி போச்சு. நான் வருஷம் ஒரு டைம் வாடகை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஆகி அவர் வேலை போன பிறகு அவர் ரொம்ப தவிச்சு போயிட்டார். நல்ல வேலை ஒரு வேலை கிடைச்சிது, ஆனால் ரொம்ப தவிச்சு வறுமையில் போய் அப்புறம் தான் வேலை கிடைச்சி. ஆனால் அந்த சேமிச்சார் பார்த்தீங்களா, அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் வேலை இல்லாட்டியும் அவரால் தாக்கு பிடிக்க முடியும், அந்த அளவுக்கு வந்து பணம் அவர் சேமித்து வச்சுருந்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, சேமிப்பும் ரொம்ப முக்கியம். அதேமாரி உங்கள் வீட்டில் நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் பணத்தை மறைச்சி வைங்க. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய பணக்காரருடைய ரகசியம். அது நம்ம வந்து பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, கோடீஸ்வரங்க இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கோடீஸ்வரங்க பணக்காரங்க மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் என்ன செய்யணும், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல பரிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? ஒரு பரிகாரம் தான் இல்லை, பல இருக்குது. ஆனால் இது ரொம்ப எளிமையான பரிகாரம். இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதேமாதிரி சேமிக்கணும். பணம் விரைய செலவே ஆகாது. ஒரு வீட்டில் விரைய செலவு ஆகுதுன்னு வச்சுக்க, அந்த வீட்டில் தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம். பணத்தை தங்கவே விடாது. தீய சக்தி, மகாலட்சுமி வீட்டில் இருந்தாங்கன்னா பணம் சேரும், விரை செலவாகுது. அதேமாரி உங்கள் வீட்டில் விரை செலவாகுதுன்னா நல்ல சக்தி இல்லை, தீய சக்தி தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சரிங்களா? ஒரு கண்ணாடி கிண்ணத்தை வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி கிண்ணத்தில் வந்து நான் சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் வைங்க. அதேமாரி உங்கள் வீட்டு சமையல் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமையல் ரூமில் அரிசி டப்பா, நீங்கள் சாப்பாட்டு அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ, அந்த டப்பாவுக்கு கீழே வந்து கொஞ்சம் சில்லற காசு ஒரு 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 11 ரூபா ஒரு பேப்பரில் மடித்து அந்த அரிசிக்கு அடியில் வச்சுருங்க. நீங்கள் மடித்து வைங்க. ஏன்னா அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டால் நீங்கள் அரிசியோட கூட சேர்த்து போட்டுருவீங்க. ஒரு மடிச்சோ இல்லை துணியில் கூட கட்டி போட்டுருங்க அரிசியில். அதுக்கடுத்து 5 டப்பாவில் நீங்கள் வந்து ஒரு 11 ரூபா காசு போட்டு வைங்க. அதுக்கு அடுத்தது
துவரம் பருப்பு டப்பா இருக்கு இல்லையா, அதுலேயும் போட்டு வைங்க. இதில் மட்டும் போட்டு வச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் பணம் சேமிக்கும். அதேமாரி எவ்வளோ செலவு பண்ணாலும் பணம் ஏதோ ஒரு விதத்தில் வந்துனே இருக்கும். பணம் வறுமை வரவே வராது. நல்ல அதாவது பணம் வருதுன்னா நீங்கள் வந்து அது என்னென்னலாம் நீங்கள் பணத்துக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா வேலையில் இன்க்ரிமெண்ட் நல்ல முறையில் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வேறு கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க. இப்படி உங்களுக்கு வந்து மாற்றங்கள் பணம் வருவதற்கான வழிமுறைகள் நல்ல முறையில் நடக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து உங்கள் வீட்டில் வந்து விரைய செலவே ஆகாது, பணம் பல வழியில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் மட்டும் நீங்கள் ஒன்றா வச்சு உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற வடகிழக்கு மூலையில் மட்டும் பூஜை ரூம்லேயே அந்த வடக்கு பக்கம் இல்லை வடகிழக்கு பக்கம் இதை மட்டும் வச்சுருங்க. அது என்னென்னா ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சந்தனம், மஞ்சள், குங்குமம் கழுவிட்டு அதில் வச்சுக்கோங்க கண்ணாடி கிண்ணத்தில். சரிங்களா? கண்ணாடி சில்வர் எவர் சில்வர் கிண்ணமோ பிளாஸ்டிக் கிண்ணமோ பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி கிண்ணத்தில் தான் பயன்படுத்தணும். வெள்ளி கிண்ணம் தான் அதுவும் பயன்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பித்தளை கிண்ணம் இருந்தாலும் அதையும் பயன்படுத்தலாம். செம்பு கிண்ணம் இருந்தாலும் அதையும் பயன்படுத்தலாம். நம்ம கண்ணாடி கிண்ணத்தை நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ ஏன்னா 20 ரூபாய் 30 ரூபா இருக்கும். அதை இது பண்ணிக்கிட்டு மாதம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ இது சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அதில் ஒரு 500 ரூபா நோட்டு, ஒரு 5 ரூபா ஒரு காயினு, அதுக்கடுத்து வந்து ஒரு 1 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம், 500 ரூபா நோட்டு, 1 ரூபா நாணயம், இது மூணுத்தையும் அதில் வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள், அந்த குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பீஸு, அதுக்கடுத்து இந்த அன்னாச்சி பூ இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பீஸு, ஏலக்காய் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, லவங்கப்பட்டை 1, இதை எல்லாத்தையுமே அந்த காசு கூட வச்சுருங்க. வச்சு உங்கள் பூஜை ரூமில் இருக்க வடகிழக்கு மூலை இல்லை வடக்கு பக்கமாக வச்சுருங்க. அதேமாரி எப்போலாம் சாமி கும்பிட்றீங்களோ அப்போ வந்து அதுக்கும் வந்து நீங்கள் தீப தூபம் காட்டுங்க, சாம்பிராணி போட்டாலும் அது காட்டுங்க, வத்தி கற்பூரம் எதுனாலும் அதுக்கும் காட்டுங்க. உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து அவங்க சமையல் ரூமில் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, 5 டப்பா அரிசி பானை, அதுக்கடுத்து வந்து துவரம் பருப்பு டப்பா, இதில் வந்து 11 ரூபா இந்த நாணயத்தை வந்து 1 ரூபா நாணயமோ இல்லை எந்த சில்லறை காசை வந்து ஒரு பொட்டலத்திலே துணியிலே மடித்து வச்சுருவாங்க. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது கிண்ணத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி 500 ரூபா நோட்டு, 5 ரூபா நாணயம், 1 ரூபா நாணயம் இதெல்லாம் வச்சு அதில் வந்து மஞ்சள், குண்டு மஞ்சள் 1, ஏலக்காய் 3, கிராம்பு 3, அன்னாச்சி பூ 1, லவங்கப்பட்டை 1 இதை வச்சு அவங்க வந்து ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னா பணம் வந்து குவியும். சரிங்களா? இதை மட்டும் வச்சு பாருங்கள், பணம் சரி. அதேமாரி முயற்சி பண்ணணும். நம்ம மட்டும் வச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதேமாரி மாதம் அதை மாற்றணும். அந்த மஞ்சள் அது எல்லாமே இருக்கட்டும், மஞ்சள், கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் இருக்கட்டும். வருஷத்துக்கு அதை ஒரு டைம் மாற்றினா போதும். அந்த காசு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்துகிட்டு இந்த காசை எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுருங்க. அதுக்கடுத்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்களா சம்பளம், அதில் அதேமாரி 500 ரூபா தாள் 1, 5 ரூபா நாணயம், 1 ரூபா நாணயம் இதை மட்டும் வச்சு நீங்கள் மாதம் இதை பண்ணிக்கினே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படி பணம் சேர்றது மட்டும் பாருங்கள். அதேமாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு வடகிழக்கு மூலையில் வந்து உப்பு, ஒரு கண்ணாடி கிணத்துல கொஞ்சம் உப்பை வச்சுருங்க. அதை வாரம் ஒரு முறை மாற்றுங்க. உங்கள் வீட்டில் தீய சக்தியாக இருக்காது, அந்த உப்பு ஈர்த்துக்கும். வாரம் அதை கொட்டிட்டு இதை வாரம் மாற்றுங்க. அதேமாரி அந்த காசை வந்து மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுங்க. அதேமாரி அந்த மஞ்சள்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுங்க. நன்றி, வணக்கம்.